என்ற ஒரு துணிச்சலான இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு உலகத்திலேயே மிகவும் முக்கியமானவன், அவன் உயிருக்கு உயிரான நண்பன், தேவன். ஒரு நாள் அசுரன் வாழும் என்று அனைவரும் பயப்படும் கருமலைக்கு தேவன் சிக்கிக் கொண்டான். அந்த மலைக்கு போனவன் திரும்ப வரமாட்டான் என்று ஊர் மக்கள் எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் ஆரவ் மட்டும் அமைதியாக சொன்னான், அவன் என் நண்பன், நான் போகாம இருக்க முடியாது. சோதனை 1. பயம். மலையை ஏறும்போது கரிய புகை, பயமுறுத்தும் குரல்கள். திரும்பிப் போ, உன் உயிர் முக்கியம் என்று பயம் அவனை அழைத்தது. ஆனால் ஆரவ் ஒரு அடியும் பின்னால் வைக்கவில்லை. எரியும் பாறைகள், காயமடைந்த கால்கள், வலி அவனை நிறுத்த முயன்றது. ஆனால் நண்பனின் முகம் அவனை முன்னே தள்ளியது. சோதனை 3. அசுரன். மலையின் உச்சியில் பயங்கரமான ஒரு அசுரன் நின்றார். அசுரன் சொன்னான், உன் உயிரை காப்பாற்றிக்கோ, நண்பனை விட்டுவிடு. ஆரவ் அமைதியாக பதிலளித்தார், நான் மனிதனாக இருப்பதற்கு அவன் காரணம். உறவுகளை விட்டால் வெறும் உயிர் போதாது. முடிவு. அந்த வார்த்தைகள் அசுரனின் மனசையே மாற்றின. அசுரன் தேவனை விடுவித்தான். இரு நண்பர்களும் மலையிலிருந்து இறங்கும்போது அசுரன் மலை ஒரு அமைதியான மலையாக மாறியது. மாரல். ஒரு மனிதனை வீரனாக்குவது அவனுடைய பலமல்ல, அவனுடைய மனித நேயமே.